பாஸ். ஒன் மோர். பாஸ் பாஸ் ஒன் மோர். செக் ப்ளீஸ். கடும் தீ பிடித்தாலும் பிடிக்கட்டும் ஒரு புன்னகை செய் உயிர் வாழ்வதாயினும் வாழட்டும் இல்லை சாவதாயினும் சாகட்டும். நல்ல வாசனை. என்ன ஷாம்பு? சீயக்கா வழியாதா வா. இப்ப அதெல்லாம் பண்ணுவீங்க. என்னது? ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குற? அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது. என்ன காசு கொடு சார். போயா. சரி போலாம். நீங்க எங்க? இங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மெடிசின் வாங்கலான்னு வந்தேன். ஓ ஓ. ஏய், ரொம்ப குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. எதுக்கு இந்த பழக்கம்? இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கு தானே? வாங்க நான் டிராப் பண்றேன். நீங்களா? வாங்க நான் டிராப் பண்றேன். சக்தி சாவி கொடுங்க. வெயிட். தள்ளு. சக்தி சொல்லது கேளு, உட்காரு, நான் டிராப் பண்றேன்.
பயங்கரமா லேட் ஆயிடுச்சு. ஓகே, குட் நைட். ஓகே, பை. குட் நைட். ஜோ, என்ன? எப்ப பார்க்கலாம்? நாளைக்கு ஃபோன் பண்ணு. பை. ஜோ, வாட்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இவ்வளவு நேரம் உன் கூட தானே இருந்தேன். என்ன சொல்லு? சொல்ல மறந்துட்டேன். கிட்ட வா. என்ன? சீக்ரெட். ஜோ, ஆ? என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். செருப்பு போடா. மிக்ஸ் பண்ணியாச்சா? ஆரம்பிக்கலாம். ஐயோ, உங்க எதிர்க்க எப்படி மாஸ்டர்? டேய், இதெல்லாம் விடாதீங்கடா. ஒர்க் முடிஞ்சா நம்மலாம் தோஸ்த் மாதிரி. இந்தா ஆரம்பி. தேங்க்யூ மாஸ்டர். டேய், ஹோல்சேல கீழே வை, ரீட்டைல எடு. நீங்க சொன்னா சரி. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வாடா, லேட்டா ஒரு ரவுண்ட் விட்டுக்கோ. வேணாம் மாஸ்டர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாஸ்டர். என்னடா? எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கா மாஸ்டர். ஆஹா, இதெல்லாம் இந்தியாவுல சாதனை இல்லையா? 102 கோடியை 200 கோடி ஆக்கிருங்க. ஆனா அவனுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். நீ பெத்து நான் என்னடா பேர் வைக்கிறது? நீங்க தான் வைக்கணும். சரி, வைக்கிற போடா. மீயங்கிற எழுத்துல தான் முடியும்னு ஜோசிகார் சொல்லியிருக்காரு. நீயா? ஆமா. அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லிட்டான் போல இருக்கு. கன்சாமி. ஐயா நல்லா இல்ல மாஸ்டர். ராமசாமிடா. ரொம்ப லோக்கலா இருக்கு. முன்சாமி எப்படி இருக்கு? நல்லா ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர். மாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிடா. எக்ஸ்கியூஸ் மீ. தூக்குறா. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ளேனையா. சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் கைவிடுங்க மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர். இதேடா வைக்க போறேன். ஆமா மாஸ்டர், கார்மெண்ட் வர போறான். கரெக்ட்டா இருக்கும். ஏய், நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பேரா? நியூமராலஜியோட நியூசன்ஸ் தாங்க முடியலையேடா. எங்கடா போற? நான் சந்தோஷமா இருக்கேன், வெளிய போறேன். டேய், நான் அதை விட சந்தோஷமா இருக்கேன். வா உட்காரு. ஏய், என்ன சிட்டி உள்ள என்னை வந்துட்ட? விட சந்தோஷமா இருக்கான கூட்டு வந்துட்டான். என்னாச்சுடா? நான் சொல்றது கேளுங்கடா. இன்னைக்கு நானும் அவளும் டின்னர் போனோம்ல, ஆமா. அங்க போய் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் கை கழுவுனீங்க போடா. இதெல்லாம் ஒரு மேட்டர். மாஸ்டர் இதெல்லாம். சாப்பிட்டோமா, வந்து வண்டியில உட்காந்தோம். வண்டியிலையா? வண்டியில பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்துல. இது மேட்ரு. நான் அப்படியே நைஸா அவளை பார்த்தேன். பார்த்தனா மெதுவா அவன் நெத்தியில அப்படியே மெதுவா கைய வச்சேன். அது 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 அப்படியே அவ லிப்ஸ். அப்படியே வாய்க்குள்ள வரல விட்டியா? டேய், பின் என்னடா என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம்டா. சொல்றேன். அப்படியே அவ சின்னுக்கு கீழே போய் அவ கழுத்து சொல்லு. சும்மாடா. நீ கீழ் கொண்டு சொல்றா. அப்படியே போய் சரி. ட்ரை பண்ணனா. டேய், அப்ப ஏன்டா கை தட்டின? டேய், பிச்சைக்காரன் வந்து கெடுத்துட்டான்டா. பிச்சைக்கார வந்து அவளை கெடுத்துட்டானா? டேய், மேட்டரை கெடுத்துட்டான்டா. ஓ, காரியத்துக்கு எடுத்தானா? அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோமா. பக்கத்துல பக்கத்துல வேற உட்கார்ந்திருக்கோம். ஏசி போட்டுக்கிட்டே ஏதா நடந்துச்சா உள்ள? அப்படியே போய் கேளு. அவ வீட்ல போய் டிராப் பண்ணலான்னு இறங்கும் போது பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம ஈபி. அப்புறம் அவ இறங்கி அப்படியே அவ காம்பவுண்டுக்குள்ள நடந்து அவ்வளவுதான். நான் மேட்டர் டிராப் பண்ணிட்டியா? அவ பின்னால இருந்து ஜோ அப்படின்னு கூப்பிட்ட. அவளை அவ திரும்பி பார்த்தா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாளா? அவ அப்படியே வந்தா. வந்துட்டா. வந்து சொல்லுன்னா, உன் காதை கொடு, அப்பதான் சொல்லுவேன். கேப்ல கடா விட்டுறான்டா. சொல்றது கேடா. அவ அப்படியே திரும்பி காதை கொடுத்தாளா. நான் கிட்ட போய் லிப் டு லிப்டா. ஸ்டார் மூவிஸ் பாக்குற மாதிரி அவ என் முன்னாடியே நிக்கறாடா. முன்னாடியா? நான் அப்படியே நிக்க அவ என் முன்னாடி இல்லடா, பின்னாடி நிக்கறாடா. டேய், முன்னாடி நிக்கறாடா. முன்னாடி இல்லடா, பின்னாடி நிக்கறாடா. அங்க பாருடா. மாஸ்டர், நீ எப்படி இங்க? என் வீட்டு சாவி உன் பாக்கெட்ல இருக்கு, அதான் வாங்க வந்தேன். அடச்சே, கீ மேட்டர்ல லாக் ஆயிட்டான்டா. அவன் தான் வெக்கமலவா சொல்றானா? நீங்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் விவசாய இல்ல? இல்ல சிஸ்டர், நாங்க முதல்ல சொன்னோம் நீங்க ஒரு மாடர்ன் Dress போட்ட மகாலட்சுமி. உங்ககிட்ட சேம் டு யூ.
அச்சதெல்லாம் இறங்கிச்சு மாஸ்டர். எனக்கும் தான்டா. இத போய் டிவில அனௌன்ஸ் பண்ணு, ஊருக்கே தெரியட்டும். தலைவலிக்கணுமே, டீஹைட்ரேஷனா? எதுக்குங்க இப்படி குடிக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனசு சரியில்லை அதான். ஆமா, உங்க அம்மா உடம்பு சரியில்லை, நீங்க அவங்க எப்படி இருக்காங்க? ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா என்கிட்ட கேளுங்க, யோசிக்காம. நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுங்க, உரிமையோட சொல்றேன். தேங்க்ஸ். இது 86th டைம் என்னது? தேங்க்ஸ் சொன்னது. இனிமே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹாய். ஹலோ. ஏய், அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதா ஆஃப் டே லீவ் போட்டு? காலையிலே போயிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் வீட்டில் தனியா இருக்கிறதுனாலே பிடிக்கவே மாட்டேங்குது. Hey, cool. Relax, relax. Coffee. Hey, நீ என்ன சாப்பிடுற? காஃபி. 1 second. நல்ல வெள்ள எல்லாரையும் சரிக்க வைக்கிறா, எல்லார்கிட்டயும் மரியாதை பழகுறா, மற்றவங்க விஷயத்துல எக்கறையும் எடுத்துக்கிறா. ஆமா இல்ல? உண்மையிலேயே ரொம்ப நல்ல வண்டி. மற்ற ஆம்பளைங்க எல்லாம் என்கிட்ட தப்பா நினைத்துதான் பழகுறாங்க. ஆனா இவங்கிட்ட அது இல்லவே இல்லை. நானும் இந்த ஆபீஸ்ல 4 வருஷமா வேலை செய்யறேன். ஆனா சக்தி வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸே மாறி போயிடுச்சுல. இப்பெல்லாம் எனக்கு வீட்ல இருக்கிறத விட ஆபீஸ்ல இருக்கிறதா ரொம்ப பிடிக்குது. வாமா, கல்யாண பொண்ணு. ஹாய் ஹாய். எல்லாரும் ஆபீஸ்ல எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? ஒரே போர் பாடா இங்க வந்தோம். கெட் அப் பாரு. கடைசி ஒரு வாட்டி சைட் வச்சுக்கலாம். பிரியா, முக்கியமா நீ எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஓகே. சக்தி, மறக்காம வந்துடணும். என்ன? நீ என்ன கூப்பிடவே வேண்டாமா, ஹலோ. நான் வந்துடுவேன். பிரியா, எனக்கு என்னமோ ஓ மேல தான் டவுட்டா இருக்கு. டெஃபினட்டா வரேன். ஜோ, என்ன ஒரு நிமிஷம் இங்க வா. ஜோ ஒரு நிமிஷம். என்னடா ஏன் இப்படி கோயில வந்து மானத்தை வாங்குற? என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம நட்ராஜ் இருக்கான்ல, அதாம்மா நம்ம நட்டு. அவனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஷெட்ல. அவனுக்குன்னு லேடிஸ் யாரும் இல்ல. நீ என் சார்பா வந்து கலந்துக்கிட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கும் சார்பா இருக்கும். நாம இருக்கோம்ல, கண்டிப்பா வரேன். சரி, வரேன். என்னடா இது, ஆளவந்தான் மெக்கானிக் ஷெட்ல இப்படி ஒரு நிச்சயார்த்தம் நடக்குது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது. அதாவது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ஏதாவது கசமுசம் ஆகிறதுக்கு முன்னாடி நாமளாவே சேர்த்து வச்சிடலாம் இப்படி ஒரு முடிவு பண்ணேன். அது சரி மெக்கானிக்கு, என் ஸ்கூட்டரை எப்போ திருப்பி தர போற? அதானே இங்க பேரிச்சம்பளமா இருக்கு. அதுல பாருங்க, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர், அது இதுன்னு பெருசுன்னு சொல்லி இதுல வேடிக்கையை பாருங்க. நம்ம பையன் நின்னா நிழல் விடாதுங்க, அந்த பொண்ணு நடந்தா நார்த் மெட்ராஸே மறைஞ்சிரு போல இருக்குதுங்க. இதுங்களுக்குள்ள ஒரு முடிச்ச போட்டு விளையாடுறான் பாருங்க, டாப் ஃப்ளோர்ல இருக்கிறவன். விஷயத்துக்கு வருவோம். பழைய மன்னாரப்பேட்டை நட்டுங்கிற இந்த நடராஜனுக்கும் பிட்டுங்கிற இந்த பிருந்தாவுக்கும் தட்டு மாத்திர நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமா நடக்குது. தட்ட மாத்திக்கங்க, எல்லாரும் சந்தோஷமா சரி. கொஞ்ச நேரம் கை கால சும்மா இரு. அத போட முடியும்.
ஆக பெரியவங்க எல்லாம் தாய் குரங்களை பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிக்கங்க, சிறியவங்க எல்லாம் இருங்க. அந்த ஜில் ஜில் ஜிகர்தண்டா மேட்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கடா. போடு பிராந்திய போடு விஸ்கிய போடு. அதான் ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி பண்ணிடா. ஓகே ஓகே போதும் போதும். ஓகேடா போதும்டா போதும். ஓகே கலெக்டரா விடாத அடி. ஏய் யாரி ஜெயராஜ் ஏஆர் ரஹ்மான் யார் இது வரைக்கும் அடிச்சுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு குத்து குத்துறா. வாங்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹலோ, இவர் மிஸ்டர் மோகன். இவர் எங்க மேனேஜர் மிஸ்டர் சதாசிவம். வாங்க. ஹாய். இவர் மிஸ்டர் ஜான். ஹலோ. இது தீபா. ஹாய். இவர் பிரியா. ஹாய். கங்க்ராட்ஸ். Thank you. ஏண்டி லிஃப்ட் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். யார தேடுற? ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சுல? எல்லாரும் வந்தாச்சு. சக்தி காணுமே. இப்பதான் ஃபோன் பண்ணா 2 நிமிஷத்துல வந்துருவோம். ஓ. பாய்.
சொன்னான் கொடியோடு வாழ்வேன் என்னை தாண்டி போனால் நான் விழுவேன் மண்ணில் வீழ்ந்த பின்னும் மன்றாடுவேன் பூக்களை தொடுத்து உடுத்திருப்பேன் அன்பே புன்னகை புரிந்தால் கலைந்திருப்பேன் அன்பே பூக்களை தொடுத்து உடுத்திருப்பேன் அன்பே புன்னகை புரிந்தால் கலைந்திருப்பேன் அன்பே காதல நாளைக்கு காத்திருப்பேன் கை கெட்டும் தூரத்தில் பூத்திருப்பேன் உன் சுவாச பாதையில் நான் சுற்றி திரிகுவேன் உன் சுவாச பாதையில் நான் சுற்றி திரிகுவேன் என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வேன் பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு பூவின் மொழி கேட்டுக்கொண்டு காற்றே நல்வார்த்தை சொல்லு நீ ஒரு பார்வையால் நிரம்பிவிடு என்னை நீ ஒரு வார்த்தையால் நிரம்பிவிடு என்னை நீ ஒரு பார்வையால் நிரம்பிவிடு என்னை நீ ஒரு வார்த்தையால் நிரம்பிவிடு என்னை நேசத்தினால் என்னை கொன்றுவிடு உன் நெஞ்சுக்குள் நீ என்னை புதைத்து விடு என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு அடிநூறு காவியம் சொல்லி தோற்றது என்று நீ சொல்வது பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு பூவின் மொழி கேட்டுக்கொண்டு காற்றே நல்வார்த்தை சொல்லு குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன் என்னை தாண்டி போனால் நான் விழுவேன் மண்ணில் வீழ்ந்த பின்னும் மன்றாடுவேன் நான் கிளம்புறேன். இப்பதான் நான் உங்களை பார்க்குறேன் அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க. டைம் ஆச்சு. இருங்க நான் உங்களை ட்ராப் பண்றேன். பரவாயில்ல, நான் போறேன். பரவாயில்ல நான் ட்ராப் பண்றேங்க. நீ கூட்டிட்டு போ ம் ஓகேடா. போ See you. தேங்க்ஸ்.
பவுடர் தான்டா அது வேலையை காட்டுதடா. காசு பார்த்தா ஆமாடா இதுல ஏதோ ஒரிஜினல் மிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. தலைவலி பின்னி பெடல் எடுக்குது. அது என்னடா ஒவ்வொரு வாட்டி நீங்களே சீட்ல ஜெயிக்கிறீங்க, மாஸ்டர் தோக்குறேன். மாஸ்டர் திருப்பி வச்சிருக்கீங்க மாஸ்டர். அதானா டா பாவீங்களா, நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளையாடா. மாஸ்டர் கூல் டவுன் மாஸ்டர். எங்கடா அந்த சக்தியை காணா? என்ன மாஸ்டர் கேள்வி? ஜோ இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். நீங்க தான் சக்தி என்ன லவ் பண்ணதா? ம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஏய், நீங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை. தள்ளு. சக்தி, நீ செய்யறது சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறேன், நீ தப்பு தப்பா நடந்துக்கிற. உலகத்தில் இல்லாத பெருசா நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எது கோவப்படுற? அன்னைக்கு மட்டும் சும்மா இருந்த, இன்னைக்கு பெருசா கத்துற. இதுக்கு மேல எதுவும் பேசாத, நான் கிளம்புறேன். இப்படிதான் பொம்பளைங்கள வேணும் நான் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆமா, அன்னைக்கு மட்டும் ஒத்துக்கிட்டா, இன்னைக்கு பெரிய இவன் மாதிரி. இனிமே நீ வந்து என்ன பார்த்த என்னடா அது சவுண்ட்? எவன்டா அவன் செட்டுக்குள்ள கல்லு விடுறது? ஏன்டா அந்த பொண்ணு ஆஃப் ஆகி போகுது? டேய், அந்த பொண்ணை நீ அடிச்சிட்டியாடா? டேய், அவ தாண்டா என்ன அடிச்சுட்டு போனா. எனக்கு அப்பவே தெரியும் நீ உதவாங்குவேன்னு. ஏப்பா கிளம்புங்கப்பா, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வரலாம், போட கிளம்புங்கடா. ஏய், உனக்கு வாமிட்டு வருதாடா? ஐயோ ஐயோ ஏ செனப்பண்ணி சவுண்டு. ஐயோ, தெரியாம பொம்பளை பொறுக்கி விவசாய கட்டவனுங்களா? அங்க என்ன பண்ற நீ? தெரியாம போயிட்டேன் சார், அர்ஜென்ட்ல. ஏதாவது ஒன்று பண்ணுவிய, போறதானே இங்க போ. இல்ல, நான் அப்புறமா போய்க்கிறேன் சார். நீங்களா? நீங்க யாருன்னு நினைச்சீங்க? அண்ணாத்தே, டீ சாப்பிட அண்ணாத்தே. வேணாடா. சாப்பிட அண்ணாத்தே. வேணாண்டா. சாப்பிட அண்ணாத்தே. நைட்லாம் தூங்காம அதே நினைச்சிட்டு இருக்கியே, சாப்பிட அண்ணாத்தே. இல்லடா, நேத்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல. நான் மாதிரி பண்ணிருக்கூடாதுடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவ்வளவுதானே, கவலைய விடு, சாப்பிட அண்ணாத்தே. கை நீட்டு அண்ணாத்தே. எதுக்குடா? காட்டு அண்ணாத்தே. அண்ணி, அண்ணியா? அடிச்சுனா பலர கல்றோம். யாகா பாத்தியாக்கா கோச்சிக்கிறா? நேத்து இப்படிதான் கோச்சின்னு வந்துட்டா. அண்ணாத்து பாவம் கையில சூடு போட்டுச்சு. சூடா? அப்படின்னா எம்மா பெரிய சூடு தெரியுமா? வழியில ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. என்னது தண்ணியில அரைக்கி பிரேக் பிடிக்கலையா? அதுக்கெல்லாம் பிரேக் கிடையாதியா? எங்க அவரு? உள்ள இருக்காமா? சக்தி, ஏன் மாதிரி பண்ண? நான் ஒன்றும் பெருசா பண்ணல, எல்லாம் நீதான். நான் தான் இதை கோவத்தை செஞ்சுட்டேன், அதுக்கு நீ இப்படியா? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ சக்தி. அதான் நேத்து நல்லாவே புரிஞ்சுத. ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி, என் மேலதான் தப்பு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதடா. நானும் இது போல நடக்காம பாத்துக்கிறேன். நான் கோச்சிட்டு போனா 2 நாள்ல திரும்பி வரப்போறேன். அதுக்காக இப்படியா ஃபுல் மாதிரி சூடு போட்டுக்கிட்டேன்? ஐயா, நான் எங்க போட்டேன்?
அதான் அந்த உதயால போட்டு விட்டான். கவுத்துட்டாங்க. வாட் எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணி ஏமாத்துறீங்களா? ஜோ ரோடு குத்த செஞ்சோ. இருவே முகத்துல முழுகாத நீ. உன்னை ஏமாத்துறோம்னு நினைச்சிருந்தா உண்மையை சொல்லிருப்பேன் ஜோ. ஜோ ப்ளீஸ் ஜோ. ஜோ நம்பு ஜோ என்ன. சீ போ. ஜோ ஜோ ப்ளீஸ் ஜோ. என்ன நம்பலல? வேணா உனக்காக இன்னொரு கையிலயும் சூடு போட்டுக்கிறேன் ஜோ. நானும் உனக்கு அவ்வளவு இஷ்டமா? அப்படி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஜோ இனிமே நான் உன்னை தொடவே மாட்டேன் ஜோ. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட தொட மாட்டேன் ஜோ. உன் பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன்னு சொன்னேன். என்ன? எங்க திருப்பி கொடு. மூன்றாம் உலக யுத்தமா ஆசை தலையின் உச்சமா 1000 பாம்பு கொத்துமா முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆசை தலையின் உச்சமா 1000 பாம்பு கொத்துமா ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் உன் உச்சன் தலையில் பெத்தம் ஏறி ஆடினாய் அடைமழை மேகம் போல் ஓரிடைவெளி இல்லாமல் நான் அள்ளித் தந்தால் இன்னும் என்ன ஆகுவாய் இதழோடு இதமாக முத்தம் கேட்டேன் பதமாக நீ தந்தாய் என் எலும்பெல்லாம் தூளாய் போகும் முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆசை கலையின் உச்சமா 1000 பாம்பு கொத்துமா மெல்லிய பெண்ணே இத்தனை சக்தி எப்படி வந்தது உனக்கு இருதயம் மேலே மூளை கீழே பௌதிக மாற்றம் எனக்கு சிந்திய முத்தம் அது செய்வம் தாண்டா இனி அசைவ முத்தம் இங்கு ஆரம்பம் தாண்டா அடி உலகின் பசியெல்லாம் முழு உருவாய் வந்த பெண்ணே உன் முத்தம் ஒரு மூர்க்கம் அதில் செத்தாலும் செத்து போவேன் முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆசை கலையின் உச்சமா 1000 பாம்பு கொத்துமா கொத்தும் வருவேல் வெட்டும் மின்னலில் மின்சாரம் தான் இருக்கு கொஞ்சம் முத்தம் சிந்தும் போதும் கொஞ்சம் வோல்டேஜ் இருக்கு மின்சாரத்தால் அடி ஒரு முறை மரணம் இந்த பெண் சாரத்தால் தினம் பல முறை மரணம் ஒரு முத்தம் அது மரணம் மறு முத்தம் அது ஜனனம் இதை நான்கும் விலகாமல் சில நூற்றாண்டு வாழ்வோம் முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆசை தலையின் உச்சமா 1000 பாம்பு கொத்துமா ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் உன் உச்சன் தலையில் பெத்தம் ஏறி ஆடினாய் அடைமழை மேகம் போல் ஓரிடைவெளி இல்லாமல் நான் அள்ளித் தந்தால் இன்னும் என்ன ஆகுவாய் இதழோடு இதமாக முத்தம் கேட்டேன் பதமாக நீ தந்தாய்
போகு